ஆக்ரோ பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் தான் வந்து வாங்கியிருந்தோம். நம்ம வாங்கின மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அமேசான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் வந்து இருக்கு. ஆனால் நீங்கள் அமேசான்ல 1500 வந்து வாங்கிக்க முடியும். உண்மையிலே சொல்லணும்னா செம ஒர்த்தா இருக்கு. லாஸ்ட் 1 மந்த்தா நம்ம யூஸ் பண்ணதில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னதான் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல பில்டு குவாலிட்டி இருந்தாலும் பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கு. ஹார்ட் பிளாஸ்டிக்ல சூப்பரா பக்காவா இருக்கு. இது உள்ளே வந்து பார்த்தோம்னா 2000 mAh சொல்லிட்டு ஒரு 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு நம்ம இஃப் இன்கேஸ் வந்து மொபைல் ஏதாவது சார்ஜ் பண்ணணும், இல்லை சின்ன சின்ன கேஜெட்ஸை சார்ஜ் பண்ணணும்னா டைப் ஏ மூலமா நம்மளால அவுட்டும் வந்து எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பட்டன்ஸ்லேயே வந்து நம்ம பிஎஸ்ஐ வேல்யூ வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சைக்கிள், அதுக்கடுத்த காரு, இந்த இது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸும் நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு எமர்ஜென்சி டார்ச் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் டார்ச் லைட்டை ஜஸ்ட் அழுத்தி பிடிச்சோன்னா டார்ச் லைட் வந்து ஆன் ஆகிடும். லாஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாகவே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி காத்தடிக்கிற நவீன மிஷின்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எம்ஐயில் வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்ரோ, போர்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் எம்ஐ அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.